Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராகி புட்டு செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். 1 கப் ராகி, 1/2 கப் சுகர், 1 பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் காடமன் பவுடர், கொஞ்சம் கீ, 1/2 மூடி தேங்காய். ஃபஸ்ட்டு ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய பவுலில் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ அதில் வாட்டர் போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பவுடராக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ராகி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ராகி மாவை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். ஸோ அதனால் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு இந்த ராகி மாவை நல்லா வேக வச்சுப்போம். ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும். ராகி மாவு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராகி நல்லா வெந்திருக்கோம். ராகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட ராகியை வேற பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம வேக வச்ச ராகி மாவில் ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் காடமன் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம ராகி புட்டு ரெடி. வாங்க இப்போ ராகி புட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. எவ்ரிடே மார்னிங் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா இந்த ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். ஹெல்த் ஆக்சுவலாக ராகி புட்டு ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தயாலன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.